ஹலோ ஆல், இட்ஸ் Thursday ஆஃப்டர்நூன். வழக்கம் போல் என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் எதையாவது நான் சமைப்போன்னு சொல்லி தான் கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன். இந்த காய்கறிலாம் வாங்கி வச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. என்னதான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் அது ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக வச்சா ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். அட்லீஸ்ட் பாதியாவது எடுத்து செய்வோம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு குழம்பு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். முதல்ல காரக்குழம்பு வைக்கலான்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் அது ரொம்ப கன்றாவே போயிடும் அப்படிங்கிறதுனால குருமா மாதிரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். குருமா செய்யலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது குருமாவாக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியல. அது சாப்பிட்டவங்க வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் டேஸ்ட் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ நமக்கு அதுதானே வேணும். அதனால் அதுக்கு பேரெல்லாம் எதுவும் வைக்கல இப்போதைக்கு. உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தோணுதோ தாராளமாக வச்சுக்கோங்க, நான் தப்பாக நினைக்க மாட்டேன். ஸோ சமைச்சு முடிச்சுட்டு இதோடு முடிச்சுப்போம், இதுக்கப்புறம் சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி இதோட முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டி குட்டி வேலைலாம் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நைட்லேருந்து மைண்டில் ஒரு விஷயம் வந்து போட்டு பாடாப்படுத்திகிட்ருக்கு. ஒரு 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 செட் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில் இருக்கணுங்கிற கட்டாயம் அது. ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக போகும்போது அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடணும், நம்ம எதுக்கு இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது மண்டை மேலே 2 அடி கொடுத்து, ஆல்ரெடி 1008 கமிட்மெண்ட் இருக்குது, இதில் நீ இதெல்லாம் வேறு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மனசாட்சி ஒரு 4 திட்டி உட்கார வச்சிருது. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும், நம்ம வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும், ஃபினான்ஷியலி கொஞ்சம் நல்லா இதுவாக ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ 2 நாளாக இதுதான் போட்டு படப்படுத்திகிட்டு இருக்கு மைண்டை. என்ன தான் நார்மல் வேலை ஓடிட்டே இருந்தாலும் பேக்ரவுண்டில் வந்து ஹெவி ஒர்க் இந்த மாதிரி போயிட்டு தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் அது எப்போ நடக்குதுன்னு சொல்லி. தெரியும் எல்லாருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்னு தெரியும். பட் இருந்தாலும் சரி சொன்னால் அது கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குமேன்னு நான் புலம்பிகிட்டு இருக்கேன். சாரி புலம்புறதுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எஸ்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்.